அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மார்ச் 2ஆம் தேதி சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி ஹீரோ டு ஜீரோ இல்லை ஜீரோ டு ஹீரோ என்று யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே ரொம்ப மிக முக்கியமானது ஸ்ட்ராங்கல் ப்ரீமியம் இம்பேக்ட். இங்கே ஸ்ட்ராங்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு அவுட்டர் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ப்ரீமியம் மிக மிக லோவாக இருக்குது. அது எப்படி தாக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம வந்து எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 17,454 வர்த்தகமாயிட்டுக்கு நேரம் 7:19 அப்போ இன்சைடு நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிறத மாற மட்டும்தான் நம்மளுக்கு தெரிகிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட் 17,450லையும் ஃபியூச்சர் 17,538 இருக்குது. அப்போ 17,450 அப்படிங்கும்போது இதில் 80 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 17,400 அருகே நம்மளுக்கு ஸ்பாட் ஓப்பன் ஆக வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அதனால் சந்தை எப்படி வேணாலும் நடைபெறலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகிறது. இங்கே எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா புட் சைடும் சரி கால் சைடும் சரி நம்மளுக்கு பெரிய தாக்கம் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு தெரியுது. என்னென்னா 21 புள்ளிகள் 17,400 புட் வந்து 21 புள்ளிகள் இருக்குது. 17,500 கால் 28 ரூபாய் இருக்குது. இதுதான் ஸ்ட்ராங்கல். அப்போ இந்த ஸ்ட்ராங்கலோடைய ப்ரீமியம் மிக மிக குறைவாக இருக்குது. அப்போ இந்த இடத்தில் என்னென்ன நடைபெற வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். அப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 21 ரூபாய் 28 ரூபானா டோட்டல்டாக நம்ம பண்ணால் கிட்டத்தட்ட 50 ரூபாய் வரக்கு வாய்ப்பு. அப்போது 17,350 இருந்து 17,550 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதனுடைய நடுநிலை புள்ளி அப்படின்னு எடுத்துட்டால் 17,450. அப்போது நம்மளுக்கு 17,400 17,500 அப்போ 17,450லேருந்து 17,350க்குள்ளங்கிறது ஒரு எட்ஜாகவும் 17,450லேருந்து 17,550க்குள்ளே ஒரு எட்ஜாகவும் நம்ம வந்து 2 பகுதியாக பிரித்து இது சந்தையை பார்க்கணும். 17,450 கீழ் நோக்கி வந்தால் 17,350 350ற்கு கீழ் இருந்தால் மிக மிக ஆபத்து அப்படிங்கிறத கொஞ்சம் உணரணும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அதாவது எதிர்பார்ப்பு புட் சைடு வந்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு தோன்றலாம். இங்கே ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளே ஒவ்வொன்றா கேட்டு 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 நம்மளுக்குள்ளேயே ஒரு பதிலை க்ரியேட் பண்ணும்போது தான் இதை ஆய்வு செய்ய முடியும். நிறைய பேர் வந்துட்டு கிண்டலுக்காக ஒரு நகைச்சுவைக்காக இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனால் இதனை பற்றி புரிதல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆய்வு செய்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது வந்துட்டு பெரிதாக யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எதற்காக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது முக்கியத்துவம் எதற்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலியம் தான் நம்ம அறியலாம். இப்போ ஸ்பாட் இருக்கிறது 17,450. இப்போ 17,650 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 ரூபாய் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே 189 ரூபா தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட உண்மை விலையிலேயே இல்லை. அப்போது இதை செல் அடிக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் வேல்யூ தேவை. அப்போ இங்கே என்னென்னா ஒரு பொருள் வந்துட்டு அந்த டைம் வேல்யூ இல்லை, எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னா இது மார்க்கெட் வந்து இறங்கினால் சப்போஸ் இறங்கினால் இது ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணவங்களுக்கு சமம். அதாவது மார்க்கெட்டை வந்துட்டு கீழே போகும் அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட்டை யாரெல்லாம் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுறாங்களோ ஷார்ட் அடிக்கிறாங்களோ அவர்களுக்கு இது ஒரு ஃப்யூச்சர் வர்த்தகம் பண்ணுற மாதிரி. இப்போ நம்மளுக்கு நிஃப்டி ஃப்யூச்சர் ஒருத்தர் செல் அடிக்கிறதுக்கு பதிலாக 17,650 புட்டை வந்து பை பண்ணிக்கலாம். அப்போது அவங்களுக்கு என்ன ஆகுனா டோட்டல்டு ரிஸ்க், அதாவது ஷார்ட் அடித்து சப்போஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சுனாலும் கூட அவங்களுக்கு பெரிய லாஸ் வருமோன்னு கூட ஐயத்தில் ஏற்படலாம். ஆனால் 17,650 புட்டு அவங்களுக்கு வாங்குறதுனால 189 ரூபா தான் அவங்களுக்கு ஜீரோ ஆனாலும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஆனால் ஷார்ட் அடித்து அவங்களுக்கு ஒவ்வொரு புள்ளிக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு பாயிண்ட் இறங்கினா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஃப்யூச்சரில். அதே ஒரு பாயிண்ட் இறங்கினா ₹1 கிடைக்கக்கூடிய இடம் 17,650 புட்டோ அந்த ப்ரீமியத்தில் இருக்குது. ஏன்னா வந்து அவங்ககிட்ட டைம் வேல்யூவே இல்லை. அப்போ மார்க்கெட் இறங்கினால் அவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த ஃப்யூச்சரை வர்த்தகம் பண்ணுறதுக்கு நிகர் இந்த ஆப்ஷன் புட் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது 17,600 புட் ஆப்ஷன் அப்படி பார்த்துட்டா அதில் 150 பாயிண்ட் இருக்கணும். ஆனால் அந்த 150 பாயிண்ட் இல்லை. அப்போ ஏன் இம்ப்ளைட் வாலிட்டி 11 இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு டீப் ஐடிஎம்மில் ஒரு மதிப்பே இல்லைங்கிறத இங்கே காமிக்கிறது. இதே 17,550 புட் 100 ரூபா தான் இருக்கிறாங்க.
17,500 புட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் இருக்கணும். ஆனால் இங்கே 65 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு டீப் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் என்ன இல்லைன்னா நம்மளுக்கு வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி சுத்தமாகவே இல்லை. அப்போது அதை ஃப்யூச்சர் வர்த்தகம் பண்ணுறதுக்கு நிகராக கருதப்படும். அதனால் இதை கொஞ்சம் புரிதலோடு பார்க்கணும். அப்போ இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கும்போது டைம் வேல்யூ கொஞ்சம் அந்த நேர் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். இதே 17,400 கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 ரூபாய் தான் இருக்கணும். 35 ரூபாய் அதிகமாக இருக்குது. இந்த டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது. இதே 17,300 பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருக்கணும். அவங்களுக்கு 169 ரூபா 19 ரூபா அதிகமாக இருக்கிறது. அப்போது இது பார்த்தீங்கன்னா 17,450லேருந்து 17,300க்கு 150 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்னா, இதே 17,600க்கு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் அவுட்டே இல்லை. ஸோ இதுதான் ஒரு புரிதலுக்காக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். அப்போது 0 to ஹீரோ அப்படிங்கிறது நடந்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனில் இருந்து ஓடிஎம்மாக மாறி திருப்பி ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் இதில் வந்து கால் சைடுக்கு நடந்தால், இதே புட் சைடு வந்துட்டு இது நடந்தால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஐடிஎம்மாக மாறினாலே போதும். அவ்வளோதான். இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு 0 to ஹீரோ அப்படிங்கிறது எளிது. இதே வந்துட்டு பெரிய டைம் வேல்யூ இல்லாதனால 9:15 to 10 மணிக்குள்ளே ஒரு தாக்கம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இன்றைக்கி என்ன அட்டவணையில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இனி தான் தெரியும். அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் செயினோட இம்ப்ளைட் வாலிட்டி அப்படிங்கிறது ஒரு 2-3 மணிக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்கள். 3 மணிக்கு கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அந்த தாக்கம்ங்கிறது நீங்கள் வந்துட்டு ஒரு 5 ரூபா ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு 10 ரூபானாலே போதும். அது ஒரு பெரிய இது. ஆனால் இதனை நம்பி நம்மளோட முதலீடு அனைத்துமே செய்யலாமா அப்படின்னா கூடாது. ஒரு மனக்கட்டுப்பாடோட உங்களுக்கு ஏற்ற டிசிப்ளின் முதலீடுன்னு சொல்லுவாங்க, டிசிப்ளின் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளவு லாபம் எப்போது அடைவீர்களோ உங்களுடைய நஷ்டமும் அவ்வளோதான் இருக்கணும். இப்போ நீங்கள் டெய்லி 1000 ரூபா ப்ராஃபிட் எடுப்பீங்க அப்படின்னா, உங்களால் 1000 ரூபா தான் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய நிதானம் உங்கள் மனசுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய நட்டம் 1000க்கு மேல் இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு 1000 தான் நட்டம் லாபம்னா அப்போ 1000க்கு மேலே நட்டம் இருக்கக்கூடாதுன்னா அப்போ இங்கே உங்களோட முதலீடு 1000ஐ மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கட்டுப்பாடை வச்சு நீங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த எல்லைக்குள் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு குறுகிய எல்லைன்னு சொல்லுவோம், இது வைட் ரேஞ்சு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் தான் 0 to ஹீரோக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். 17,350லேருந்து 17,550க்குள்ளே, மிக முக்கியமாக 17,400லேருந்து 17,500க்குள்ளே இருக்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 400 புள்ளிகளோட மொமெண்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. இது 40,500 கால் புட் வந்து நம்மளுக்கு ஸ்டாடல் இருக்குது. இதனோட ப்ரீமியம் 320 ரூபாங்கும்போது 40,200லேருந்து 40,800க்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அட்டவணையில் என்ன வருதுன்னு பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோசிங் அப்படிங்க பார்த்திங்கன்னா 40,700. அப்போ 41,000 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 300 ரூபா இருக்கணும். 5 ரூபா தான் இங்கே டைம் வேல்யூ இருக்குது. 40,500 பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் இருக்கணும். 78 ரூபா டைம் வேல்யூ இவங்ககிட்ட இருக்குது. அப்போது புட் ஆப்ஷன்ஸ் அனைத்துமே பார்க்க போனால் நம்மளுக்கு ஃப்யூச்சரை வர்த்தகம் பண்ணுற மாதிரி இடத்துல இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி நெகட்டிவ் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரை வர்த்தகம் பண்ணுற மாதிரி, அப்போது புட் செல்லர்ஸ் ஒரு பேனிக் வந்துட்டு எளிதாக ஆகக்கூடிய வாய்ப்பு அமையும். அதனால் வந்துட்டு இந்த எல்லைகளை கடக்கும் பொழுது எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். 40,586 to 40,843. அதனால் 40,500 to 40,800 கூட நம்மளுக்கு 0 to ஹீரோக்கு இம்பேக்டடாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 40,443 to 40,957. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 40,778, 40,843, 41,035. சப்போர்ட் லெவல் 40,695, 40,556, 40,454. இது அனைத்துமே நம்ம என்னென்னா ஆப்ஷனை பற்றி புரிதல் இருக்கிறவங்களுக்காக நம்ம கொடுத்த பதிவுகள். ஆப்ஷனை பற்றி ஒரு துளியும் கூட தெரியாமல் சும்மா நாங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியாது. நீங்கள் புரியாது, நல்லா புரியல, நல்லா ஒன்றுமே புரியல, சுத்தமாக புரியல, நீங்கள் என்ன பதிவு கொடுத்தாலும் இதனை பற்றி புரிந்து கொள்ள நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் இதனை பற்றி புரிதல் ஏற்படும். ஏன்னா இது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு கொடுக்குறீங்க, கரெக்ட் தான். ஆனால் அதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆப்ஷனை பற்றி என்ன புரிஞ்சுட்டிங்கன்னு உங்களை ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு புரியாத ஒரு பொருளை நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி உங்களுக்கு புரியும்?
அதனை பற்றி புரிதல் உங்களுக்கு அடிப்படையாவது தெரிய வேண்டும். அப்போ அடிப்படை தெரிந்து கொள்ள நம்மளுடைய வீடியோக்கள்லேயே பிளேலிஸ்ட்லேயே நம்ம எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதனை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். புதியவர்கள் நீங்கள் மற்றவர்கள் கால்ஸ் கொடுக்குறாங்க, பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருள் அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் பரிந்துரை வாங்கும்போது உங்களுக்கு லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். ஆனால் உங்களுக்கு நாலேஜ் வராது. இப்போது லாபம் வந்தால் தப்பில்லை, நஷ்டமாச்சுன்னா ஏன் நஷ்டம் அடைந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வேண்டும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் வந்தால் பரவாயில்ல, நஷ்டம் வந்துடுச்சுன்னா ஏன் நஷ்டம் அடைஞ்சோன்னு கூட தெரியாமல் ஒரு நஷ்டம் அடைவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அறியாமை. அப்போது அந்த அறியாமை நஷ்டம் ஆடலாம், நஷ்டத்தினால நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஆதாயம் அடையணுமே இல்லையா, அப்போ தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வரும். அப்போது எதனால் நான் நஷ்டம் அடைந்தேன்னு கூட தெரியாமல் ஒரு நஷ்டம் அடைகிறாங்கன்னா அதோடைய அறியாமையே பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யார் வேணாலும் விமர்சனம் செய்யலாம். நான் சொல்கிற கருத்தை விமர்சனம் கூட செய்யலாம். அது விமர்சனம் செய்பவர்கள் உங்களுக்கு பற்றி நம்ம இது பண்ணுறல. நான் என்ன அனுபவித்தேனோ, நான் என்ன தெரிந்து கொண்டேனோ அதைத்தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டுருக்கிறேன். அதனால் இதனை பற்றி புரிதலுடன் 0 to Hero நீங்கள் பங்கேற்கலாம், அல்லது பார்வையாளராக இருக்கலாம், அல்லது உங்கள் எண்ணத்தில் நீங்கள் என்ன வியாபாரம் வேணாலும் செய்யலாம். இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதற்கு உண்டான வகுப்பு மார்ச் 10ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தெரிவித்து அதனுடைய பதிவுகள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபூல், அப்ஸ்டாக்ஸ், மோதிலால், எஸ்பிரஸோ நிறுவனங்களில் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியும். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.